அவனுக்காக வேண்டி மூன்றாவது தெரிவிக்கின்றேன். பட்டணம் சேதனமாக கொடுத்தார். அந்த சேதனமாக கொடுக்கும் அந்த சமயத்திலே அது என்னாகி விட்டது? இதோ இணைக்க முடியாதது. ஆமாம், இங்கு முதலாகவே நாடு கொடுக்க முடியாது. இரண்டாவது ஆகவே உலகம் போற்றும் எந்த இருக்கக்கூடிய நாராயண விடுத்து நாடு கொடுத்தால் வாங்குவார்கள். அப்படின்னு கருதி கை போட்டு வாங்கி வந்தார். கை போட்ட பிறகு பகவான சேனையாக கூட்டி அணி வகுத்து இது தள்ளத்தாருடைய படையானது விரியாததுக்காக வேண்டி எத்தனை அக்ரோனி? 11 அக்ரோனி. எங்களுக்காகவும் நான் இருக்கக்கூடிய 7 அக்ரோனி சேனை. அப்படி இருந்தால் ஒரு அக்ரோனி சேனையானது தேர் 1, யானை 1, குதிரை 3, காலால் படைகள் 5, பந்தி அப்படி என்று பெயர். இது போலவே 3 கொண்டது தேர் 3, யானை 3, குதிரை 9, காலால் படைகள் 15. இதற்கு என்ன பெயர்? அப்படி என கருதினால் சேனாமுகம். இது 3 கொண்டது தேர் 9, யானை 9, குதிரையானது 27, காலால் படைகள் 45. இதற்கு என்ன பெயர்? சமுத்திரம் அப்படி என்ற பெயர். அது போலவே குதிரையானது 81, காலாப்படைகள் 105. இதற்கு என்ன பெயர்? புழுதம் அப்படி என்று ஒரு பெயர். இதுவால் 3ஆல் வகுத்து வந்தால் சாமாக்கியம், பாகினி, சமுத்திரம் அப்படி என்று தெரிவிக்கக்கூடிய கதை முடிவாகவே 10ஆல் பெருக்கி கூட்டினால் தேர் எத்தனை, குதிரை எத்தனை, காலாப்படைகள் எத்தனை, எத்தனை அப்படி என்றால் ஒரு அற்புதமான தொகை. எப்படி என்றால் 21,870 தேர், 21,870 யானை, 65,610 குதிரை, 1,09,350 காலால் படைகள். இது சேர்ந்தால் ஒரு அக்ரோனி மொத்த தொகை எப்படி? 2,18,600 எண்ணிக்கை கொண்டது ஒரு அக்ரோனியுடைய தொகை. இப்படியாகவே இருக்கின்ற சமயம் செய்ய வேண்டும். அப்படி என கருதால் என்ன செய்வது? அப்படி என்று மாமனை அழைத்து கேட்கின்ற சமயம் களத்தில் இருக்க காளிகாதேவிக்காக வேண்டி நனமலை எடுத்து ஆயுதம் எடுத்து யுத்தம் செய்ய வேண்டும் அப்படி என்று தெரிவிக்கவும் அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் என்ன செய்தோம்? இந்த பாடு மண்ணிற்காக ஆசைப்பட்டு எனக்கும் நாங்கள் கண்டிக்கும் அரவானை கொண்டு வந்து காளிகாதேவிக்காக வேண்டி நாங்கள் பலி கொடுத்தோம். பலி கொடுத்த போது சேனாதிபதி வட்டம் யாருக்கும் கொடுத்தார். அப்படியான கருதான் 886 வயது வந்து தெரிவிக்கிறார். வீட்டாச்சாரிக்காக வேண்டி சேனாதிபதி வட்டம் கொடுத்தார். எங்கள் பக்கத்திலேயே நாங்கள் யாருக்கும் கொடுத்தோம். மகன் சுயாதனுக்காக வேண்டி களத்திலே நிற்கின்ற சமயம் அது என்னாகி விட்டது? யாரை என்னால் கொள்வது? அப்படியே மகன் இளைய குமாரனாக இருக்கிறார். நீதி அடித்தான், சத்தம் உடனே என்னாகிவிட்டது? சுகாதாரம் எழுந்தான். தம்பியா கொஞ்சம் விட்டாரு அப்படின்னு கருதி வளர்த்தான். உடனே அது என்னாகி விட்டாது? அப்பா ஏற்று கீழே புரிந்தான். இவர் வந்து நான் தான் சரியா மடித்தான். அந்த பெருந்த பிறகு எல்லாம் பார்த்தாரு. ஆயுதம் இருக்கிற மட்டும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியே பார்க்கின்ற தேவர்கள் பேசிக்கொண்டு இருக்க அந்த சமயத்தில் இவன் தேவர்கள் இருந்தல்லவா பிரதிபன் அப்படி தெரிவிக்க இருந்த போதிலும் அதை இணைக்க முடியாது. யாரு மாணவர் சொல்லக்கூடிய வார்த்தை வீட்டாச்சாரி காதிலே கேட்ட உடனே இதை பார்த்தால் உனக்கு மல்யுத்தம் தெரிய வருமா? வில்படுத்தி பட்டத்தை தெரியுமா அப்படின்னு கேட்க எனக்கு மல்யுத்தம் தெரியும். அப்படியானால் மல்லு சண்டை யாரு வீட்டாச்சாரி சொல்லுகின்ற சமயம் சரி என்று நம்பி வில்ல வச்சுட்டு கீழே ஏறணும். அந்த சமயத்தில் வீட்டாச்சாரியானவர் பாடத்தை போட்டு அதுல இருந்து யாரும்